தனுசு ராசி நீங்கள் வந்து பாருங்க, தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அம்சத்தில் பிறந்தவங்க. நீங்கள் பெரும்பாலும் பணத்தின் பின்னாடி ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படின்னு எண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும். குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கும். இந்த குரு பகவான் வழிபாடு செய்யும் போது மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பணம் செய்து இறை வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் வந்து சேரும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பு பாருங்கள், நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நம்ம பாருங்க, இந்த தனக்காரகனாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க, இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன அமையும், பாதகமான விஷயத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஜோதிடப்படி கிரகத்தோட தலைவனாக கருதக்கூடிய சூரிய பகவான் வந்து ஒவ்வொரு மாதமுமே அவர் இருக்கக்கூடிய ராசியை மாற்றிக்கிட்டே இருப்பார். அப்படி சூரிய பகவானோட நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த நிலையின் தாக்கம் எல்லா ராசிக்குமே அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சூரியன் தன்னோட ராசியை மாற்றும் பொழுது தான் தமிழ் மாதம் பிறக்குது. அந்த வகையில் இப்போது 16ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் நுழைந்தார். இந்த விருச்சிகத்தில் சூரியன் நுழையும் போது தமிழ் மாதமாக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதம் மிகவும் புண்ணியம் நிறைந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிகழப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சூரிய பயிற்சியால் கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்டம் வரப்போகுதா, உங்கள் நிதி மற்றும் தொழில் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, கார்த்திகை மாதத்தில் கிரக அமைப்புகள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிறப்புமிக்க கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பாருங்கள், பல தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதால் நன்மைகளை பெற முடியும். ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையிலுமே நீங்கள் சிவபெருமான மனமாற வழிபடுவதால் நன்மைகளையும் மேன்மைகளையும் அடையக்கூடிய யோகத்தை பெற முடியும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தா, குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தோடு வக்கரமாக இருக்கிறாரு. அவர் 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியும் ஆகிறாரு. அங்கேயே அவர் வக்கரகதியில் தான் இயக்கம் செய்ய போகிறாரு. சுக்கிரன் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வரப்போகிறார். செவ்வாய் 21ஆம் தேதி தனுசு ராசிக்கும், சுக்கிரன் செவ்வாய் இந்த 2 ராசியுமே தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சியாக போகுது. சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. புதன் பகவான் 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வராரு. சனி பகவான் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. சுக்கிரன் புதன் சேர்க்கை மதன ராஜகோபால யோகத்தை தரக்கூடிய அம்சத்தை கொடுக்குது. சூரியன் செவ்வாய் இணைவே மகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு யோகமே இந்த கார்த்திகை மாதம் நடக்கவிருக்கு. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் பிருகு மங்கள யோகமும் பிறக்குது. சூரியன் சுக்கிரன் இந்த 2 கிரகத்தின் சேர்க்கையால் ஆதித்ய யோகம், அதுவும் சுக்கிராதித்ய யோகம் பிறக்குது. இப்படி பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் இந்த கார்த்திகை மாதம் நிகழப்போகுது. இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே 12 ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம். 12 மாதத்துலேயுமே ரொம்பவுமே முக்கியம் வாய்ந்த புண்ணியம் நிறைந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த மாதம் பாருங்களேன், சபரிமலைக்கு நிறைய பேர் மாலை போடுவாங்க. அதே போல் சோமவார விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டால் நன்மையை பெறலாம். இந்த மாதத்தின் மிகவும் முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு நாள் கார்த்திகை தீபம். திருவண்ணாமலையில் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு தீப திருநாள் இந்த கார்த்திகையில் கொண்டாடப்படுது. இப்படி சிறப்பு வாய்ந்த மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் நிகழ்வுமே நடக்குது. இந்த நிகழ்வுகளால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் 7ஆம் வீட்டுக்கு வக்கரகதியில் இந்த மாதம் வராரு. இந்த மாற்றம் நிகழுது அப்படின்னு சொன்னாலே இரட்டிப்பு மடங்கான லாபம் வருதுன்னு அர்த்தம். ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் தனுசு ராசி அன்பர்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா மனது வந்து தெளிவில்லாமல் பல சிந்தனையில் இருக்கும். மன ரீதியாக சில அழுத்தங்கள் வரலாம். குழம்பிக்காதீங்க, தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க.
அர்த்தாஷ்டம சனி இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த மன ரீதியான பிரச்சனைகள் வரதான் செய்யும். முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி மனசில் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. தெளிவாக சிந்திச்சு செயல்படுங்க. மனதை முக்கியமாக தைரியமாக வச்சுக்கோங்க. தெளிவாக உங்கள் மனநிலைமையை வச்சுக்கிறது அவசியமான ஒரு விஷயம். வீடு, மனை, சொத்து சார்ந்த விஷயங்கள் வந்துச்சுன்னா நல்லதோ கெட்டதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கையாளுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு இருமுறை அது சரி பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு யோசித்து உங்களோட வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அதற்கான தெளிவான விளக்கத்தை கேட்டுட்டு செய்யுங்க. நீங்களாம் எதுவுமே எடுத்துமோ கௌத்துமோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. சனி பகவான் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு சொன்னோம். 2 கூடியவன் வக்ரமாகும் போது பண விஷயத்தில் இதுக்கு முன்னாடி வர வேண்டிய இடத்துலேருந்து பணத்தை தராமல் இழுக்கடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வரவு கை வந்து சேரும். வக்கரமாக இல்லைன்னா பண வரவு இன்னுமே சிறப்பான வாய்ப்பு கொடுக்கும். பணம், குடும்பம், பேச்சு இந்த விஷயத்தில் எல்லாமே பிரச்சனைகள் வரலாம். கவனமாக கையாளணும். 12ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால பணம், பொருளாதாரம் எல்லாமே 12ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே 12ஆம் தேதிக்கு அப்புறம் முன்னேற்றத்தை தரும். செய்கிற வேலையில் சிறப்பான ஒரு அனுபவம் கிடைக்கும். சிறப்பான பலனுமே நீங்கள் பெறுவீங்க. தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் வரும். விரிய செலவுகள் வராமல் பார்த்துக்கோங்க. 20ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் செவ்வாய் வர்றதுனால அப்போ பாருங்கள் வெளிநாடு, வெளிநாடு பயணம் கூட அமையும். அதிர்ஷ்டம் பெறும் காலகட்டமாக 20ஆம் தேதிக்கு மேலே இருக்கிற அமைப்பு உருவாகியிருக்கு. அப்போ நீங்கள் செய்கிறது எல்லாமே சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். வெற்றி நிலையை நோக்கி பயணம் செய்வீங்க. அது வரைக்கும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருங்க. பெரும்பாலும் கோபப்படுறத குறைச்சிக்கோங்க. வீடுகள்லையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. இந்த மாதம் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முடிஞ்சால் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் குலதெய்வ வழிபாடையுமே செய்யுங்க. அதையும் குடும்பத்தோடு செய்யுங்க. ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் அதை நிறைவேற்றிடுங்க. உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பான முன்னேற்றம் வரும். நிம்மதியான தூக்கம், பயணத்தின் மூலம் சாதகமான விஷயம், பணத்தின் மூலம் சந்தோஷம், இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. சுக்கிரன் 12ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றதுனால சுப விரயங்கள் வரும். பெரும்பாலும் நீங்கள் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுத்துங்க. குழந்தைங்களோட எதிர்கால நலன் கருதி திட்டம் தீட்டி செயல்படுத்துங்க. லாபம், வேலை, கடன் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி 10ஆம் தேதிக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க. சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது வேலையில் ஏதாவது மாற்றம் வரலாம். யோசித்து நிதானமாக செய்யுங்க. ஜெயிக்கும் வாய்ப்பு ஏற்படும். வருமானம், தொழில் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் இப்போ ஏற்பட போகுது. இந்த காலகட்டம் நிறைய கிரக அமைப்பு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். விரயஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளுமே கொஞ்சம் வரும். அதனால் செலவு விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும். குடும்ப தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயம் முதல்ல தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் தருங்க. தேவையில்லாத விஷயத்தில் பணத்தை செலவு செய்யாதீங்க. செலவு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. 4 கிரக கூட்ட சேர்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர் பயணம், திடீர் சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். தீர்த்த யாத்திரை போன்றவை சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கும். பணவரவு நல்லா இருந்தாலும் விரைவுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கோபப்படாமல் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசின்னு சொன்னாலே மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பாருங்கள், நீங்கள் எப்பவுமே திட்டமிட்டு செயல்படுத்தினா நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் குரு 18ஆம் தேதி முதல் வக்கரமடைகிறாரு. வக்கிர குரு முன்பிருந்த ராசியின் பலன்களை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. இதனால் பெரும்பாலும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி உங்களை விட்டு விலகிடும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திடீரென தடுமாற்றத்தை சந்தித்து சங்கடத்துக்கு ஆளாகுவீங்க. அதனால் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. திறமையாக கையாளுங்க. உங்களோட செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான பணிகளில் ஈடுபடுங்க. திறமையை கையாண்டால் நன்மைகளை பெறலாம். எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை மனமாற வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய யோகத்தில் இருக்கிறீங்க. எல்லா வகையிலுமே நன்மை உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.